அனைவருக்கும் வணக்கங்க. மகாபாரத கதைகள் ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க இருக்கிற தலைப்பு விதி. விதி வலியது. விதி யாரை விட்டது? விதியை பற்றி பார்ப்போம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கதை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். துரியோதனனுக்கு யுதிஷ்டர்கிட்டருந்து எல்லாத்தையுமே பறித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது வஞ்சம்னு கூட சொல்லலாம். சூதாட்டத்தின் மூலமாக தான் யுதிஷ்டருடைய அத்தனை செல்வத்தையும் அபகரிக்க முடியும்னு சகுனி எண்ணினான். சூதாட்டம் ஆடவான்னு அழைக்க முடியாது. அழகிய மண்டபம் ஒன்று கட்டணும். அதை விழாவாக வச்சு அனைவரையும் அழைத்து சூதாடலான்னு நினச்சான் துரியோதனன். அதன்படியே மண்டபம் கட்டுற வேலையை தொடங்கினான். மண்டபம் காண வாருங்கள்னு மகிழ்வா விழாவை கொண்டாடலான்னு ஓலையில் எழுதி திருதராஷ்டிரனோட கையெழுத்தை வாங்கி துரியோதனன் அனுப்பினான். பிறகு சகுனியோட அறிவுரைக்கேற்ப விதுரர் மூலமாக தர்மருக்கு அனுப்பி வச்சான். யுதிஷ்டருக்கு விதுரர் அழைப்பு ஓலையை கொடுத்தாரு. அதை படித்த யுதிஷ்டர் தனது சகோதரர்கள்கிட்ட சென்று தனித்தனியாக ஆலோசனை செய்கிறாரு. திருதராஷ்டிரர் கையெழுத்திட்ட ஓலை வந்திருக்கு, மண்டப விழாவுக்கு செல்வோமான்னு கேட்குறாரு. 3 சகோதரர்கள் போகலான்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்காலமும் உணர்ந்த சகாதேவன் இந்த போன்று கேட்டதும் ஓலை கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ஓலையை கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறான். விதுரர் ஓலையை எடுத்து வந்தாருன்னு யுதிஷ்டர் சொல்கிறான். அனுப்பியது யார் என்றான் சகாதேவன். துரியோதனன் தான் அனுப்பினான்னு சொல்கிறாரு. ஓலையில் கையெழுத்து யார் போட்டிருக்காங்கன்னு கேட்குறான். அது திருதராஷ்டிரன் போட்டிருக்காருன்னு யுதிஷ்டர் சொல்கிறாரு. இப்படியே சகாதேவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் சலிக்காமல் பதில் கூறுறாரு யுதிஷ்டர். ஒரு கட்டத்தில் சலித்து விட்டார். எதுக்கு கேட்குற சகாதேவா என்று யுதிஷ்டர் கேட்குறாரு. நமக்கு ஓலை அனுப்பியது ஒருத்தர், கையெழுத்து போட்டது ஒருத்தர், அனுப்ப நினைத்தது ஒருத்தர், கொண்டு வந்தது மற்றொருவர். இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இது அனைத்தையுமே செய்வது விதி ஒருவன்தான்னு சகாதேவன் சொன்னான். அவனுக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லையா? ஏன்னா அவனுக்கு முன்கூட்டியே பின்னாடி நடக்க போகிறத தெரிகிற சக்தி இருக்குது அவனுக்கு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னுடன் நான் இருக்கிறேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு. இது கீதை காட்டும் பாதையில் இந்த அர்த்தம் நிறைஞ்ச இந்த வாசகங்கள் இடம்பெற்றிருக்கு. நல்ல கவனிங்க. விதியில் சதி இருந்தால் அதை மதியால் நம்மளால் வெல்லலாம். ஆனால் அந்த சதியே தான் விதி அப்படின்னா அதுலேருந்து உன்னை காப்பாற்ற யார் வருவா? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒருத்தர் மட்டும்தான் வருவார். நான் இருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.